மனிதர்கள் அடங்கி வாழ கற்றுக்கிறாங்க, அழிவுகளை பார்க்குறாங்க. அடங்கி வாழலைன்னா அடங்காமல் என்ன செய்துவிடும், அடங்காமல் வாழ்ந்தால் என்ன செய்துவிடும், அழிவுகள் தான் ஏற்படும். அந்த அழிவுகளை பார்த்து பயந்துட்டாங்க. அழிவுகளை ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் தான் அடங்கி வாழ்வதற்கான நிர்பந்தத்தை, நெருக்கடியை, வேறு வழி இல்லை, அடங்கி தான் வாழணும் அப்படிங்கிற அந்த நிலைமையை மனிதர்களுக்கு ஏற்படுத்துது. அடங்கி வாழ, நீ உன் பேச்சில் ஒரு பணிவு இல்லை, கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்குது, அதுவும் ஒரு அடங்காமை தான். அப்புறம் கண்ட உணவுலையும் சாப்பிட்ற, மாமிசத்தை சாப்பிட்ற, மாடை கொல்ற, ஆடை கொல்ற, கண்டதையும் திங்கிற, அப்போ நோய் வருது. அது ஒரு அடங்காமை. உணவுகளில் இவங்க அடங்கிறது கிடையாது. ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது என்னது? உணவுக்கு அடங்குறது. நீ எதை சாப்பிட்டால் ஆரோக்கியம் வருமோ அந்த உணவுகளுக்கு நீ அடங்கணும். அந்த உணவுகள் முன்பு நீ மண்டியிட வேண்டும். அதுபோல் உறவுகளில் உண்மையாகவே இருக்கிறது கிடையாது. கணவனுக்கு உண்மையாக மனைவி இருக்கிறது கிடையாது, மனைவிக்கு உண்மையாக கணவன் இருக்கிறது கிடையாது. உறவுகளே வேண்டான்னு சுற்றுறது, அப்பா அம்மா பிடிச்சி முதியோர் இல்லத்தில் சேர்க்குறது. எனக்கு நண்பர்களே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. பர்சனல் நண்பர்னால் என்னென்னு தெரியாமலே ஒரு அண்ணன் என்கிற உறவுங்கிறது இல்லாமல் இருக்கும். ஆனால் பேசினா தான் அந்த உறவு. தினசரி பேசணும், உண்மையாக இருக்கணும். அந்த மாதிரி உறவுகளே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. உறவுகளுக்கு உண்மையாகவும் இல்லை. அப்போ இதுவும் ஒரு அடங்காமை தான். உறவுகளுக்கு அடங்காமல் மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதுபோல் ஆரோக்கியம் தருகிற உணவுகளுக்கு அடங்காமல் கண்ட உணவையும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுபோல் நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அங்கே போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது. அப்போ இதுவும் ஒரு அடங்காமை தான். நிலையாக ஒரு இடத்துல வாழணும். இப்படி மனிதர்கள் அடங்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அப்போ தான் நோய்கள் வரும். உணவுக்கு அடங்கவில்லை என்றால் நோய்கள் வரும். இப்போ அங்கே போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூர், அதுக்காக வாகனங்களில் போகிறது, அதனால் விபத்துகள். அந்த விபத்துகளை பார்த்து அடங்குறாங்க. அழிவுகளை பார்த்து அடங்குகிறார்கள். அடங்கவில்லை என்றால் அழிவு தான். எதற்காக அடங்க வேண்டும்? எதற்காக கட்டுப்பட வேண்டும்? கட்டுப்படவில்லை என்றால், அடங்கவில்லை என்றால் அழிவுகள் தான் வரும். அழிவுகளை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் அன்பு செலுத்தணும்? அதுவே அடங்குறது தான். அன்பு செலுத்துறது இருக்குல்ல, அதுவே அடங்குறது தான். ஏன் சண்டை போடக்கூடாது? அதுதான் அடங்காமை. சண்டை போடுவது என்பது அடங்காமை. சண்டை போட்டால் அழிவு தான் வரும், போர்கள் தான் வரும். குண்டு போடுவாங்க, அணுகுண்டு போட்டாங்க, அதெல்லாம் பார்த்து அழிவுகளை பார்த்து பயப்படுறாங்க. நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேசிப்பதற்கான ஒரு நெருக்கடி, வேறு வழியே இல்லை. ஏன்னா அழிவுகளை பார்த்தா கொடூரமாக இருக்குது, வலிகள் நிறைந்ததாக இருக்கிறது. விபத்துகளை பார்த்து பயப்படுறாங்க. அதனால் நடந்தே போவோம். ஏன் நடக்க போகிறாங்க? எதிர்காலத்தில் இனிமே பிறக்கிற பசங்க நடப்பதில் ஆர்வம் செலுத்துவார்கள். இப்போ கடந்த காலத்தில் நமது முன்னோர்கள் என்ன பண்ணால் போரிட்டாங்க. நாம் போரிட்டோமா? இல்லை. அப்போது அவங்ககிட்ட நாம் பாடம் கற்றுக்கிட்டோம். நம்மகிட்ட இருந்து இனிமே பிறக்கிற பசங்க பாடம் கற்றுப்பாங்க. அவங்க நடப்பதில் ஆர்வம் செலுத்துவார்கள். நமக்கு வாகனம் ஓட்டுறதுல ஆர்வமாக இருக்குது, அவங்க இனிமே பிறக்கிற பசங்க நடப்பதில் ஆர்வம் செலுத்துவாங்க. நம்ம படிக்கிறத, பள்ளிக்கூடத்தை போய் புத்தகம் படிக்கிறதுல ஆர்வமாக இருந்தது. இனிமே பிறக்கிற பசங்க அதெல்லாம் தேவையில்லை. கல்வி என்பது ஒரு பிறரிடம் அன்பாக இருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை கேட்பது, அவருடைய அனுபவங்களை கேட்பது. இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி. ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, ஒரு எளிமையான இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கல்வி, ஈஸியான கல்வி, ஜாலியான கல்வி. இதுதான் உறவுகள்கிட்ட பேசுவதை கேட்பது, அவர்களுக்கு உதவி செய்வது. அப்புறம் நாமளே ஒரு வேலை செய்யும்போது நம்ம கற்றுப்போம். ஒரு விவசாயங்கிறது செஞ்சு கற்றுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கல்வி. இந்த மாதிரி மனிதர்கள் அடங்கி வாழ்வதற்கு அழிவுகள் அடங்கலைன்னா அழிவு தான். அழிவுகளை பார்த்து பயப்படுறாங்க. அந்த அச்சுறுத்தல், அழிவுகள் என்பது அனுபவங்களாக இவர்கள் மனதில் இருக்கிறது, மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. அழிவுகளை பற்றிய அச்சுறுத்தல் மனித மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. அது அனுபவ ரீதியாக போரிட்டு அந்த அச்சத்தை மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. போரிட்டு கண்ட உணவுகளை சாப்பிட்டு நோய்களை வரவழைத்து கொண்டு மதுபானம் மருந்தி, சிகரெட்டு பிடிச்சி, அந்த மாதிரி அழிவுகள் பற்றிய அனுபவங்களை மூளையில் பதிவு செய்கிறார்கள். அதனால தான் நம்ம அன்றைக்கி அடங்கி வாழ்கிறோம். நான் போரிடவில்லை, ஆனால் எனக்கு போரிட வேண்டும் என்கிற ஆசையே இல்லை. அப்போ இது எதனால் வருது? கடந்த காலத்தில் நமது முன்னோர்கள் அவர்களது அனுபவங்களை மூளையில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி தான் எனக்கு போரிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். அதற்கு மாற்றாக நான் வேறு ஒன்றை செய்கிறேன். போரிடுவதில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு இப்பொழுது நான் வேறு ஒன்று, பாதுகாப்பாக வாழ்வது பற்றி எனது கவனம் செல்கிறது. அதனால் அழிவுகளை பற்றி அச்சுறுத்தல் இருக்குல்ல, அதுதான் மனிதர்கள் அடங்கி வாழ்வதற்கு காரணமாக இருக்குது. ஏன் அடங்குவது? நோய்கள் என்பது ஒரு அழிவு. அதை பார்த்து பயந்து போய் தான் இன்றைக்கி ஆரோக்கியத்தை தேடி ஓடுறாங்க. பயந்து போய் தான் ஓடுறாங்க. அது நல்லது, அந்த பயம் நல்லது.